என்னுடைய ப்ராடக்ட் பார்த்தா எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சது தான். ஸ்வீட் பீடா, ஐஸ் பீடா, ஃப்ரூட் ஜாம் பீடா, சாக்லேட் பீடா. சாக்லேட் பீடா வந்து குழந்தைங்களுக்கு இந்த சாக்லேட்டோட இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக வந்தது. அது போக சில்வர் பாதாம் பீடா, அது வந்து நட்ஸு ஃபுல்லாக நாங்கள் ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறோம். இது போக மேங்கோ பல்ப்பில் ஒரு இனோவேட்டிவாக மேங்கோ வந்து நிறைய ஸ்வீட்ஸில் யூஸ் பண்ணாங்க, அதை ஒரு ஸ்வீட் பீடாவில் யூஸ் பண்ணலாங்கிறது அந்த மேங்கோ பல்ப்புக்கே நாங்கள் தான் சொல்லி கொடுத்தோம். அது எல்லாத்தையும் விட ஒரே நாளில் எங்களை தமிழ்நாடு பூரா அறிமுகம் செஞ்ச எங்கள் ஹனிமூன் பீடாவுக்கு எங்களுடைய பெருமையாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஹனிமூன் பீடான்னு ஒரு இனோவேஷனை ஒரு 10 டிவி சேட்டலைட் சேனலில் வந்து எங்கள் கடைக்கு கொண்டு வந்துச்சு. அது பல இன்டர்வியூஸ் வந்து என்னுடைய கேரியரே அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. அதன் மூலியமாக இப்போது நான் செடாயிலையும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்தது பெரிய பெருமையாக இருக்குது. இது சில்வர் பாதாம் பீடா. இதில் வந்து என்னெல்லாம் போடுறோன்னா மெயினாக கல்கட்டா வெத்தலையை யூஸ் பண்ணுறோம். ஏன் கல்கட்டா வெத்தலை அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் வந்து வெத்தலை பார்க்க போடும்போது பார்த்திங்கன்னா நிறைய அசௌகரியங்கள் ஏற்படும். இல்லைனா வாய் ஒரு மாதிரி மரத்துரும். அதுக்கப்புறம் ஏன்டா வெத்தலை பார்க்க போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்ஈசினஸ் இருக்கும். அந்த எந்த அன்ஈசினஸுமே இந்த கல்கட்டா வெத்தலையில் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க இன்னும் கங்கை கரை ஓட்டத்தில் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதுனால அந்த வெத்தலையோடைய தன்மை அப்படியே இயற்கையான வழிமுறையிலேயே அப்படியே வழங்கப்படுது. இது ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹனிமூன் பீடா. ஹனிமூன் பீடா இது ஒரு பெரிய கான்செப்ட்டு. நான் வந்து நிறையா புக்ஸ் படிப்பேன். அந்த புக்ஸெல்லாம் படிக்கிறத நம்மளுடைய தொழிலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஒரு புக்ஸ் எனக்கு வாழ்க்கையில் அமைஞ்சிச்சு. அந்த காலத்தில் ஜமீன்தார்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். எப்படா சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிறத நிறையா நான் புத்தகங்களை படிக்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வெத்தலை பெட்டியோட பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் சேர்த்து கொட்டைப்பாக்க தேனில் ஊற வச்சு அதெல்லாம் சேர்த்து அவங்க எடுக்கும்போது அவங்களுடைய என்ஜாய்மெண்ட் டைமிங் எல்லாமே ரொம்ப நல்லா நேச்சுரலாகவே கிடச்சிச்சான். இந்த ஒரு ஃபார்முலா தான் எங்களுடைய ஹனிமூன் பீடா. இதோட சேர்த்து ஒரு இம்போர்ட்டட் ஃப்ளேவர் சேர்க்குறோம். அது கண்டிப்பாக க்ளோஸ்அப் விளம்பரத்தில் வர்ற மாதிரி 2 பேரும் பக்கத்தில் வாங்கங்கிறத உண்மையாகவே அதை செய்ய வைக்கும். இது ஃப்ரூட் ஜாம் பீடா. எங்களுடைய அடுத்த ஒரு புதிய படைப்பு. ஃப்ரூட் ஜாம், நேச்சுரலான ஜாம் எடுத்து அதை பீடாவில் யூஸ் பண்ணி இதை செய்கிறோம். இது சாக்லேட் பீடா, குழந்தைங்களுக்கான ரொம்ப பிடிச்ச பீடா. ஏன்னா சாக்லேட் ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு எப்பயுமே அவங்களுடைய பெரிய ஃபேவரேட்டாக இருக்கும். இது போக எங்களுடைய சர்வீசஸ் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட், கேட்ரிங், வெட்டிங் ஈவெண்ட்டு, பர்த்டே ஈவெண்ட்டு, கார்ப்பரேட் ஈவெண்ட். இன்றைக்கி இந்த நிஷா பீடா இவ்வளோ தூரம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா இதற்கு மிக முக்கிய காரணம் இங்கே வந்திருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃப்ரான்சிஸு, பவர் ஹோட்டலோட ஓனரு, இது போக அஞ்சப்பர் ஹோட்டலோட ஓனர். இவங்கெல்லாம் இல்லாமல் இவ்வளோ ஈஸியாக இந்த பெரிய இடத்துக்கு இந்த நிஷா பீடா இன்றைக்கி என்னை போகிற இடத்துலலாம் இவர் என்னை தெரியுமே அப்படின்னு சொல்கிறத சேர்மனே பார்த்துட்டு 2-3 இடத்துல என்னங்க உங்களை எல்லாருக்குமே தெரியுது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொன்னதுக்கு காரணம் இவங்க எல்லாம் தான் என்னுடைய தூண்களாக இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது எங்களுடைய ப்ரௌட் மூமெண்ட்ஸ். ஒரு 5000 பீடா வந்து நான் படித்த காலேஜோட சேர்மன் வீட்டுக்கே பண்ணது எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்துச்சு. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து அந்த ஆர்டரை வந்து எனக்கு கொடுக்கவே விடாமல் வந்து மாதம்பட்டி ரெங்கராஜ் வந்து ஃபுல் கேட்ரிங் எடுத்திருந்தாங்க. பட் எங்கள் சேர்மன் என்னையை நம்பி பீடா நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு மதுரையில் வேலம்மாள் மஹாலில் நடந்துச்சு. அந்த பீடாவை நாங்கள் பண்ணும்போது எனக்கும் பெருமையாக இருந்துச்சு. என்னைய படிக்க வச்ச அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் அது பெரிய பெருமையை சேர்க்குற மாதிரி நான் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ இல்லையா? எங்களுடைய நிஷா பீடாவை பொறுத்தளவு இந்த பீடா தொழில் இவ்வளவு நல்லா வளர்ந்துச்சு ஏன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு மனசுல ஒன்று தான் பட்டுச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நான் நிறைய பீடா எப்படி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
ஒரு விஷயத்த, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் கற்றுக்கிட்டு 4 பேரும் நல்லா இருக்கணும்னு நம்ம இன்னைக்கு நினைக்கிறோமோ அப்போ நாமளும் நல்லா இருப்போம். இந்த ஃபார்முலாவை நான் என் தொழிலுக்கு அப்ளை பண்ணேன். இன்னைக்கு நிஷா பீடா அப்படிங்கிற ஒரு அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக எனக்கு அமைஞ்சிச்சு. எங்களுடைய நிஷா பீடா பொறுத்தளவு நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரிக்கே ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் தாராளமாக ஆர்டர் போடலாம். ஸ்வீட் பீடா அப்படின்னா அதில் என்ன இருக்குது அப்படின்னா பெரிய ஒன்றும் இல்லை, கல்கட்டா வெத்தலை, அதோட சேர்ந்து கொட்டைப்பாக்கு, ரோஜா, குல்கந்து, இதோட சேர்ந்து சில மவுத் வாஷஸ் தேவையான சில மூலப்பொருட்கள், செரிமான பொருட்களான சோம்பு, கொத்தமல்லி விதை, இது மாதிரி நல்ல நறுமண பொருட்களோடு சேர்ந்தது தான் பீடா. எங்களோட நிஷா பீடா ஜொமேட்டோ, ஸ்விக்கியில் வீடு தேடி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்து எங்களுக்கு ஆதரவுக்கரம் நீட்டிய அஞ்சப்பா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், சேலம் RR பிரியாணி ஹோட்டல், பவர் குரூப் ஆஃப் ஹோட்டல், டெம்பிள் சிட்டி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், ஆசிப் பிரியாணி ஹோட்டல்ஸ், இது எல்லாத்தையும் மேலே மூணாரில் எங்களையும் நம்பி ஒரு பிரான்சிஸ் எடுத்து மூணார் ஃபுல்லாக நிஷா பீடா கிடைக்க செய்கிறாங்க. We are being awarded as பெஸ்ட் சவுத் இந்தியன் டிசர்ட் பை எக்கனாமிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அதற்கு முன்னால் செடாய் அவார்ட்ஸ் நான் வாங்கினதை வச்சு தான் அந்த ரெகக்னைசேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. என்னுடைய அவார்ட்ஸ் செடாய் அவார்ட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ். இப்போ அவார்ட்ஸோட வீடியோ. சின்ன தொழில்களும் ஒரு பெரிய பிடிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு இந்த சிலாயம். எதுவுமே சாதாரண தொழில் இல்லை, எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தான். நம்ம ரசிச்சு செஞ்சோம்னா அது ஒரு மகிழமா சிலாயம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழமா. நிஷா பீடா இது எங்களுடைய குடும்பத்தினுடைய ஒரு பெரிய மகத்தான ப்ராடக்ட். இது போக தென் தமிழகத்தில் ஒரு 18 மாவட்டங்களுக்கு அவங்க எந்த இடத்துல பீடா கடை வச்சிருந்தாலும் அதோட கல்கட்டா வெத்தலையாக இருக்கட்டும், அதோட மூலப்பொருட்களாக இருக்கட்டும், அது எல்லாமே எங்கள் ஒரே ஒரு ஸ்தாபனமான CSS ராஜ்கமல் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனமான மூலமாக தான் வெளியேறுது. இது எங்களுக்கு கிடைச்ச பெரிய மகுடமாகவும் மரியாதையாகவும் பார்க்குறோம். இதன் மூலமாகவே நாங்கள் பீடா உலகின் ராஜா அப்படின்னு நாங்கள் சொல்றதுல ரொம்ப பெருமை கொள்றோம். பெருமைக்காக சொல்றேன்னு நினைக்கவேனா, நான் பல குடும்பத்தில் இருந்திருக்கேன். சேம்பர் ஆஃப் காமர்ஸ், BNI, இது மாதிரி ஒரு இனோவேட்டிவா நம்மளுடைய தமிழர்களுக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு என்ன வேணுங்கிறத ஒரு நம்மளோட சேர்ந்து வாழ்ந்த ஒருத்தன் அந்த திட்டங்களை வகுத்தா அது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய லெவலில் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நிற்கிற இந்த நிஷா பீடா சுந்தர் ஒரு பெரிய உதாரணமா எனக்கு தெரியுது. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி 75 வருஷமா இயற்கையான வழிமுறையில பீடா கொடுத்துட்டு இருக்காங்க நிஷா பீடா. மீனாட்சி அம்மன் கோவில் மேல கோபுர தெரு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எதிரில அப்படியே நம்ம நிஷா பீடா இருக்குதுங்க. பீடால மட்டுமே 10க்கும் மேல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. கொல்கத்தா பீடா, பாதாம் கேசர் பீடா, ஹனிமூன் பீடா, கடலை மிட்டாய் பீடா, எக்கச்சக்க வெரைட்டிஸோட மதுரையில 15க்கும் மேற்பட்ட ஹோட்டல்ல நிஷா பீடா கிடைக்குதுங்க. பீடானாலே வெத்தலை இருக்கும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வெத்தலையே இல்லாம முதல் முறையா நம்ம மதுரைக்குள்ள செகண்ட் ஜெனரேஷன் பீடான வெத்தலைக்கு பதிலா மேங்கோ ஷீட்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரை பண்ணி சாப்பிடுறதுக்கு அது ரொம்ப ருசியா இருந்துச்சு. கொல்கத்தா வெத்தலை தான் யூஸ் பண்றாங்க. இவங்க பீடாவை மதுரைக்குள்ள 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருந்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலயே ஆர்டர் பண்ணிக்கலாம். தரமும் தனித்துவமும் குறையாம கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறவங்க தான் நம்ம நிஷா பீடா. திருமண விருந்தி பெருமை. லைஃப்ல ஒரு தடவையாவது ட்ரை பண்ணிருங்க நிஷா பீடாவை. வாய்ப்பளித்த செடாய்க்கும் அதனுடைய மற்ற அனைத்து மெம்பர்களுக்கும் இந்த நல்ல வாய்ப்புக்கு, பொன்னான வாய்ப்புக்கு மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன்.
என்னோட 2 ஊழியர்கள், என்னுடைய 2 மேனேஜர் இந்த நேரத்தில் அவங்க எல்லாமே இந்த பெரிய வளர்ச்சி வந்திருக்காது. அதில் வந்து இவங்க 2 பேரையும் நான் கடைசியாக அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துறையை நான் சொல்லணும்னு விரும்பினேன். அதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. இதுக்கு ஒரு உதாரணம் இந்த கடலை மிட்டாய் பீடா. ஏன்னா கடலை மிட்டாய் இயற்கை பொருள். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல்ஸும் சேர்த்துருக்க மாட்டாங்க. வெல்லம், கடலை இது சேர்றது தான் கடலை மிட்டாய் பீடா. அதோட சேர்த்து எங்களுடைய பீடா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேரும். ஒரு 24 மணி நேரம் தான் இப்போ இருக்கும். பட் இதுக்கு சம்மந்தமாக ஒரு பெரிய R&D பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து தமிழ்நாடு இல்லை, இந்தியா லெவலில் ஒரு பெரிய நேஷனல் லேபரேட்டரி பார்க்ஷன் சொல்லி அவங்க தான் ஜனாதிபதிக்கே ஃபுட் லேப் டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க எங்களோட கோயின்சைட் ஆகி எங்களுக்கு பேக் எண்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வெகு சீக்கிரம் அந்த ரிசர்ச் முடிஞ்சிருச்சதுக்கப்புறம் அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸில் உள்ள மதுரை தட்டுக்கடை அப்படிங்கிற ஹோட்டல் முதற்கொண்டு எங்களுடைய ஆம்பிஷன், எங்களுடைய எய்ம், எங்களுடைய கோல், லட்சியம் எல்லாமே அதற்கெல்லாம் எங்கள் பீடா கிடைக்கணுங்கிறது தான். தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் ஃபுட் டெஸ்ட்டு எடுத்திருக்கோம். எத்தனை வயசுக்கு மேலே அப்படிங்கிறது ஒரு 9 வயசுக்கு மேலே அப்படிங்கிறத நாங்கள் எல்லாமே டெஸ்ட் லேப் எடுத்து எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டாக தான் சப்மிட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.